ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஓவலேஷனுக்கு அப்புறமா பேபி இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணவே கூடாது, முக்கியமான ஒரு 6 விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ஓவலேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமாக ஃபாலிகுலர் ஸ்டடி அண்டு ஐயுஐயில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் சீரியஸாக ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு சீக்கிரம் குழந்தை தங்கணும் அப்படின்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது அப்படின்றவங்க இதெல்லாம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ப்ரெக்னென்சி தள்ளி போகிறப்போ மட்டும் இந்த விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம். என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஒரு 6 விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதுக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் தெரிஞ்சுக்கோங்க, எதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். அளவுக்கு அதிகமாக குழப்பம், மனநிலை, மன அழுத்தமாக இருக்கும் அப்படின்னா அது நம்மளோட ஹார்மோன் சைக்கிளை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். 100% ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளோட ஹார்மோன் சைக்கிள் அஃபெக்ட் ஆகும். சடனாக நம்ம பயப்படுறோம், கவலையாக இருக்கும், நமக்கு பீரியட்ஸ் ஆகும்னு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியட்ஸ் ஆகிறது நம்மளோட மன அழுத்தம், அந்த மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது நம்மளோட ஹார்மோன் சைக்கிளை பாதிக்கும். ஸோ குழந்தை தள்ளி போகுது அப்படின்ற ரீசன் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ரீசன் ஆகட்டும், முடிஞ்ச அளவு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி கொஞ்சம் அதை கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப மைண்டை குழப்பத்தில் இருக்குது, நைட்டில் தூங்கும்போது ஏதாவது சிந்தனையிலே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இம்ப்ளான்டேஷன் அஃபெக்ட் பண்ணும். அது காரணம், அது ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹார்மோன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும், அது அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டு அதிகமாக எடுக்கக்கூடாது, சுகர் ஐட்டமும் அதிகமாக எடுக்கக்கூடாது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா பீரியட்ஸை நமக்கு தூண்டிடும். சுகர் பற்றி நிறைய பேருக்கு தெரியுங்க. எல்லாருக்குமே ஓவலேஷனுக்கு அப்புறம் சுகர் இனிப்பு அதிகமாக எடுக்கக்கூடாது, பீரியட்ஸ் ஆகிடுன்றது ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டும் அவ்வளோ ஈக்குவலானது. பேக்கடு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடக்கூடியது, அடிக்கடி வெளியே சாப்பிடக்கூடியது, ஹீட் பண்ணி சாப்பிடக்கூடியது, மசாலா ஐட்டம் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. அப்கமிங் மந்த்ஸ்லேயும் அது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அந்த மாதம் மட்டும்தான் இதை பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதம் பீரியட் ஆகிட்டிங்கன்னா கூட அடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டான டயட் கட்டாயம் எடுக்கணும். நம்ம எப்படி பிஃபோர் ஓவலேஷன் ஹெல்த்தியான எக்கு வளர்கிறதுக்கு ஃபோலிக் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், நல்ல அயன் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும், கார்பு கம்மியாக எடுக்கணும், ஃபைபர் எடுக்கணும், கீரை எடுக்கணும், பச்சை காய்கறி, சுண்டை, முட்டல், பாதாம் இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு சத்து இருக்கக்கூடிய ஒரு சத்து நிறைந்த உணவு முறையை தான் நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷனும் எடுக்கணும். ஆஃப்டர் ஓவலேஷன் இப்போ எப்படி பிஃபோர் ஓவலேஷன் எக்கு குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அந்த எண்டோமெட்ரியம் ஹெல்த்தாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எண்டோமெட்ரியம் ஓவலேஷன் அப்போயே பாதி வளர்ந்துடும். ஸோ ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமாவும் அது கொஞ்சம் வளரும். அந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறை தான் உங்களோட எண்டோமெட்ரியத்தையும் உருவான கருவையும் பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் போதுமான அளவு உணவுகள் எடுக்கலை, சத்தான உணவுகள் எடுக்கலைன்னா உங்கள் பாடி வீக் ஆகிடும், உங்கள் எண்டோமெட்ரியம் அந்தளவுக்கு ஹெல்த்தாக இருக்காது, உருவான கரு இம்ப்ளான்ட் ஆகிறதுல பிரச்சனை வரலாம். ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறமும் கூட ஒரு ஹெல்த்தியான உணவு முறையை நீங்கள் பின்பற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க, யோகா சேஃப், கம்ப்ளீட்லி சேஃப் ஆஃப்டர் ஓவலேஷன். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜம்பிங் டைப், குதிக்கிற மாதிரி எக்ஸசைஸ்லேயே நிறைய டைப் இருக்குங்க. நம்ம நின்றுட்டு கை காலை மட்டும் தூக்குறது இருக்குது, ஜம்பிங் பண்ணுறது இருக்குது, ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஓவலேஷனுக்கு பிஃபோர் ஜம்பிங் டைப் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற சிம்பிளான பிகினர்ஸ் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். ஓவலேஷனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. கொஞ்சம் நம்ம மாட்ரேட்டாக ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பிளட் சர்க்குலேஷனை யூட்ரஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் ரொம்ப மாங்குன்னு ஹெவியாக குதிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது. இதுவும் நிறைய பேருக்கு தெரியும். ப்ரெக்னென்சியோட ஏர்லி ஸ்டேஜ்லேயும் சரி, ஆஃப்டர் ஓவலேஷனும் சரி, வெயிட் அதிகமாக தூக்குறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி வீடு அடிக்கடி மாப் போடுறது,
மாவு ஆட்டும்போது அந்த கல் தூக்குறது இதெல்லாம் கூட கொஞ்சம் உங்களுக்கு வீக்கான பாடியை ஃபீல் ஆகுறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அந்த 2 வீக்ஸுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிஃபோர் ஓவலேஷனே நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கோங்க 1 வீக்குக்கு. வீடு மோப் போகிறதா இருந்தால் ஹஸ்பண்டை பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் ஹெவியான ஒர்க் வந்து பண்ண வேணாம். மாடிப்படி ஏறி இறங்கலாமான்னு கேட்பீங்க. அது ஒன்றுமே செய்யாது. மாடிப்படி ஏறுறது கிட்டத்தட்ட நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் அது. ஸோ மாடிப்படி ஏறுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெவியான ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ரொம்ப மாங்கமாக குதிச்சுக்கிட்டே ஏறிட்டு இறங்கிட்டு கண்டினியூவாக பண்ண வேணாம். நார்மலாக நீங்கள் ஏறுறது இறங்குறது வந்து பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரியே லாங் ட்ராவலுமே அவாய்ட் பண்ணிடுங்க. பஸ்ஸு, காரு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப முக்கியம். தவிர்க்க முடியலைனா மட்டும் நீங்கள் வந்து லாங் ட்ராவல் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவோம்ல, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் நம்மளோட இம்ப்ளான்டேஷனை வந்து பாதிக்கும். பீரியட் சைக்கிளையும் அது பாதிக்கும். இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க தூங்குகிற டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லேட்டாக தூங்குகிற பழக்கம் இருக்கிறவங்களாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இந்த தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறதும் ஒரு மெயின் காரணம். நல்லா ஃபுட் எடுப்பாங்க, எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, ஹெல்த்தியான டயட் எடுப்பாங்க, வெயிட் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது கூட அவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. ஸோ அதே மாதிரி இம்ப்ளான்டேஷனையும் அது அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஃப்டர் ஓவலேஷன் இல்லைனா பீரியட்ஸ்க்கு ஒரு 10 நாள் 1 வாரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கூட இன்டர்கோர்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உடலுறவு வச்சுக்காமல் தவிர்க்கிறது நல்லது. இது வந்து ஒரு வாரம் அட்லீஸ்ட் 1 வாரம் 10 நாளாவது ஃபாலோ பண்ணுறது நல்லது ஓவலேஷனுக்கு அப்புறமா. எதனாலனா இதுவும் பார்த்திங்கன்னா பாடி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் ஸ்டேஜில் ஒரு கரு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வீக்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏர்லி ஸ்டேஜில். அப்படின்னும்போது அது வந்து இம்ப்ளான்ட் ஆகாமல் பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒரு பீரியட்ஸ்க்கு ஒரு 10 நாள் 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக காஃபி வந்து எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு காஃபிக்கு மேலே எடுக்காதீங்க. காஃபி அதிகமாக சேர்க்குறதும் இம்ப்ளான்டேஷனை பாதிக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டில் வந்து புளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. டேமரிண்டு புளி வந்து புளிக்குழம்பு புளிலாம் செய்கிறோம்ல, அது வந்து அதிகமாக சேர்க்குறதும் பீரியட்ஸை வந்து வர வைக்கும். அதே மாதிரி ஃபுட்டில் சிலது பொறுத்திங்கன்னா பைனாப்பிள், பப்பாயா, மாங்காய் இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பீரியட்ஸை வந்துட்டு நமக்கு வர வச்சிரும். எடுக்கக்கூடாது. நாட்டுக்கோழி, ப்ரானு, நண்டு இந்த சீ ஃபுட்டு இதுவுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன்லாம் வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது. ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் எப்போயாவது எடுக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குன்னா கொஞ்சோண்டு ஒரு ½ ஸ்கூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆஃப்டர் ஓவலேஷன். ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். நான் சொல்கிற மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணுறவங்க இதை மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க நான் சீரியஸாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணுன்றவங்க பண்ணுங்கள். மற்றபடி இப்போ தான் நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் தள்ளி போகும்போது ஆஃப்டர் ஓவலேஷன் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்லது. உங்களுக்கு ஒரு வேளை இப்போ நீங்கள் இந்த பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் பாதிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கேர்ஃபுல்லாக இருக்கும்போது அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.